ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுக்கு தான் பார்க்க போகிறோம். இது கடைகளில் வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக லேயராக நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். இந்த சாஃப்டான லேயர் பரோட்டா செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கிராம் அளவில் சொல்லணுன்னா 400 கிராம் இருக்கும். மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோட உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இதை ஒர்க்கிங் ஏரியாவில் மாற்றிட்டு நம்ம இழுத்து விட்டு பிசையணும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையும் போது தான் நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கையில் ஒட்டுறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் வரமாவு தூவிட்டு மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம். நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மாவு நல்லா இழுத்து பிசைஞ்சாச்சு. பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். பரோட்டா செய்கிறத விட மாவு ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது 2லேருந்து நம்ம 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோன்னா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் 2 மணி நேரம் போல் ஊற வைக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா செய்கிறதுக்கு மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு நம்ம உருட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம உருண்டைகள் எடுத்துக்கலாம். இதில் எனக்கு இப்போ 8 பரோட்டாக்கள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பவுலில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சுக்கலாம். மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம விரிச்சுக்கலாம். ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பரோட்டாக்களை நம்ம விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு தொட்டு இது மாதிரி பண்ணும்போதே நல்லா அழகாக விரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு ஈஸியாகவே வரும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக நம்ம விரிச்சுக்கலாம். இது அங்கங்கே கிழிஞ்சு போனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கையால் நம்ம தேய்க்கும் போது அது அழகாகவே விரிஞ்சு வரும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து நம்ம எடுக்கும்போது அது ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. இப்போ இது போல் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துலேருந்து வச்சுட்டு அப்படியே சுருட்டி எடுத்தோன்னா நமக்கு அழகாக வந்துடும். கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி உள்ளே நம்ம ஒட்டி விட்டுடலாம். அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கையிலேயே நம்ம ஈஸியாக விரிச்சுக்கலாம். உங்களுக்கு பரோட்டா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். தோசை தவா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பரோட்டாவை சேர்த்துடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பரோட்டா உள்ளே இருக்கிற எல்லா லேயரும் வெந்து வர்றதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து அந்த பக்கம் திருப்பி போடுங்க. இன்னொரு சைடு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பரோட்டாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பரோட்டா அழகாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் 2 இல்லைன்னா 3 பரோட்டா சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி கையால் அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா நமக்கு லேயராக கிடைக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் சூடாக இருக்கும்போதே செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தான் அடித்து எடுப்பாங்க. இப்போ நம்ம பரோட்டா செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னு. நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற எல்லா லேயருமே அழகாக வெந்து வந்திருக்கு.
எப்பவுமே நம்ம பரோட்டா கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்போம். ஒரே ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். மாவு நல்லா ஊற வச்சிட்டோன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.